أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين أما بعد புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் மனிதர்கள் மீது இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லுவான். அல்லாஹு தாலாவை தவிர மன்னிக்கக்கூடியவர்கள் வேறு யாருமே கிடையாது. மனிதர்கள் செய்கிற பாவங்கள் 3 வகையான பாவங்கள். மனுஷன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய பாவம், மனுஷன் பிற மனுஷனுக்கு செய்யக்கூடிய ஒரு பாவம், மனுஷன் இறைவனுக்கு செய்யக்கூடிய பாவம். இப்படி 3 வகையான பாவங்கள் இருக்குது. இன்னும் ஒன்று சொல்லலாம், மனிதன் பிற உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய பாவம். இப்படி 4 வகையான பாவங்கள் இருக்கின்றன. இந்த 4 வகையான பாவத்தில் இறைவன் ஒரு பாவத்தை மட்டும் எந்த காலத்திலையுமே மன்னிக்கிறதே இல்லை. அது எந்த பாவம்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதே கிடையாது. ஒரு 10,000 வாங்கிக்கிட்டு, கடனை வாங்கிக்கிட்டு கொடுக்காம ஏமாத்துறது. ஒருத்தனுடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு, நான் 20 வருஷம் இருந்துட்டேன், அதனால் வீடு எனக்கு தான் சொந்தம், நான் வீட்டை காலி பண்ணோம்னா எனக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடு. நடக்குது இல்லையா, நம்ம பார்க்குறோம் இல்லையா இன்னைக்கு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவத்தை இறைவன் எந்த காலத்திலையும் எக்காரணத்தை முன்னிட்டு மன்னிப்பதே கிடையாது. இதுக்கு பரிகாரமே கிடையாது. எந்த நன்மையான காரியங்களை செஞ்சாலும் உடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. பொதுவாகவே நம்ம எல்லாருமே மன்னிப்பாளர்கள் தான். நம்மக்கிட்ட நம்முடைய மனைவி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம என்ன செய்கிறோம், சரி விடு ஏதோ கோபத்தில் செஞ்சுட்ட. நம்மகிட்ட ஒரு தொழிலாளி ஒரு தப்பு பண்ணிட்டான், சரி விடுப்பா அப்படிங்கிறோம். அப்போ நம்மளும் மன்னிக்கக்கூடியவர்கள் தான். மனிதர்கள் எல்லாருமே மன்னிக்கக்கூடியவர்கள் தான். இது அல்லாஹ் தஆலா ரொம்ப எதிர்பார்க்குறான். உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே முடிச்சுக்கிங்க, என்கிட்ட நீங்கள் அதை கொண்டு வராதிங்க அப்படிங்கிறான்ல. நமக்குள்ளே நடக்கக்கூடிய பாவ காரியங்களை நம்மளே மன்னித்து கொண்டால் அல்லாஹ் தஆலா அதை பெருந்தன்மையாக மன்னித்து விடுகிறான். இப்போ நம்ம 5 நேரம் தொழுகலை, நோன்பு வைக்கலை, ஜக்காத்து கடமையாகி ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜு கடமையாகி ஹஜ்ஜு செய்யலை, இது நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம். இந்த பாவங்களை இறைவன் விரும்பினால் மன்னிப்பான், இல்லாட்டினா என்ன செய்வான், தண்டிப்பான். இந்த பாவங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவெடுக்கக்கூடிய தன்மை, முடிவெடுக்கக்கூடிய உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. பிற மதங்களில் பார்த்தோம்னா அப்படி கிடையாது. போய் பழனியில் போய் திருப்பதியில் போய் கோடி ரூபாவை உண்டியலில் போட்டுட்டா காணிக்கையை செலுத்திட்டோம்னா என்ன செஞ்சிடும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுங்கிறான். கோயில் வாசலில் 100 தேங்காய் உடைச்சிட்டா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுங்கிறான். கும்பமேளாவில் போய் இவன் குளிச்சுட்டு வந்துட்டாங்க, இவன் பாவம் மன்னிக்கப்பட்டுடுங்கிறான். காவேரியில் கங்கையில் குளிச்சிட்டா பாவம் போயிடுங்கிறான். காவேரியில் கங்கையில் குளிச்சிட்டா பாவம் போயிடும், முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னா, காவேரியிலையும் கங்கையிலையும் கும்பமேளாவிலையும் இருக்கக்கூடிய மீன்கள், ஆமைகள், முதலைகள் என்னைக்கு முக்தி அடைஞ்சிருக்குது? அது அன்னையிலேருந்து இன்னை வரல அது அப்படியே தானே கிடக்குது. அதே போல் கிறிஸ்தவ மதத்தில் காணிக்கையை செலுத்தி விட்டால், பாதிரியாருக்கு காணிக்கையை செலுத்தி விட்டால் போதும், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடும். அதே போல் பாதிரியார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அவர் பாவத்தை மன்னித்து விட்டால் இறைவன் மன்னித்து விடுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எப்படி சாத்தியப்படும்?
ஒருத்தன்ட்ட கோடி ரூபா வாங்கிட்டு கடன் கொடுக்கல, அதை பாதியார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாக்க அது இறைவன் மன்னிப்பானா? எப்படி மன்னிப்பான்? ஒரு பாதிரியார் என்ன செய்கிறாரு, ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் செய்கிறார். பிரசங்கத்தில் நீங்கள் எல்லோரும் பிரசங்கத்தை முடித்து விட்டு செல்லும் பொழுது என்கிட்ட 50 ரூபா டோக்கன் ஒன்று இருக்குது, வாங்கிக்கிங்க. 50 ரூபா டோக்கன் ஒன்று வாங்கிக்கிங்க. அது பாவ மன்னிப்பு டோக்கன். அந்த டோக்கன் வந்து என்னது? பாவ மன்னிப்பு டோக்கன். எல்லாரும் 50 ரூபா வாங்கிட்டீங்கன்னாக்க, நான் என் டோக்கனை 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடும் அப்படிங்கிறார் பாதிரியார். எல்லாரும் ஜனங்க அவனு செஞ்ச பாவம் அவன் மனசுக்கு வரும் இல்லையா? போய் ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்து டோக்கனை வாங்கிட்டு போயிட்டான். ஏன்னா எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கா. ஒருத்தன் வந்தான், எனக்கு 2 டோக்கன் கொடுங்க அப்படின்னா, எனக்கு 2 டோக்கன் கொடுங்க அப்படின்னா, என்னப்பா உனக்கு மட்டும் 2 டோக்கனு? இல்லை அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நீங்கள் கொடுங்க. 1 டோக்கன் வாங்கிட்டாவே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுடுப்பா, நீங்கள் 2 டோக்கன் கொடுங்க ஃபாதர். வாங்கிட்டு போயிட்டான். இந்த ஃபாதரு ஒரு 1000-2000 டோக்கன் வித்துட்டார், 50 ரூபான்னு சொல்லி. இப்போ அவர்கிட்ட மொத்தமாக பணம் இருக்குது. அவர் பணத்தை எடுத்துட்டு ஊருக்கு போகிற வழியில் அந்த 2 டோக்கன் வாங்கினானே, அவன் கத்தியை கொண்டு போய் காட்டிட்டான் ஃபாதர்கிட்ட. மரியாதையா இருக்கிறத எல்லாத்தையும் எடு, மரியாதையா இருக்கிறத எல்லாத்தையும் எடு அப்படின்ட்டான். ஃபாதரும் பயந்து போய் கொடுத்துட்டார். மூட்டை கட்டிட்டு போனதை கொடுத்துட்டார். அடப்பாவி, இதுக்கு தான் 2 டோக்கன் வாங்கினியா? இதுக்கு தான் 2 டோக்கன் வாங்கினியா? செஞ்ச பாவத்துக்கு அது, செய்ய போற பாவத்துக்கு இது என்று சொல்லி அவன் 2 டோக்கன்களை வாங்கியதாக சொல்லுவார்கள். ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா நாம் என்ன செய்யணும்? பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை, உரிமை அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கிறது. வேற யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. அதனால நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் தான் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். புகாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆஃப் பண்ணிடு. புகாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் 99 கொலை செய்து விட்டாராம். 99 கொலை பண்ணிட்டான் ஒரு பாவி. கடைசி காலத்தில் அவனுக்கு ஒரு ஞானோதயம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சரி, நம்ம இவ்வளோ பாவங்களை பண்ணிட்டோமே, கொலை பண்ணிட்டோமே, இந்த பாவங்களை இறைவன் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக பக்கத்தில் இருந்த பள்ளிவாசலுடைய பெரிய பள்ளிவாசலுடைய இமாம்கிட்ட போய், நான் இந்த மாதிரி 99 கொலை செய்து விட்டேன், என்னுடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பானா, நீங்கள் தான் அதற்கு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அந்த இமாம் என்ன செஞ்சிட்டார்? ஒரு டென்ஷன் இமாமா இருப்பார் போல தெரியும். அடப்பாவி, 99 குடும்பங்களை வேறு எடுத்துட்டிய, கருவறுத்துட்டிய, அந்த புள்ள குட்டிங்கெல்லாம் உன்னை எப்படி சபிக்கும், எப்படியெல்லாம் நீ அந்த குடும்பங்கள் தவிக்கும், 99 பேரை கொலை பண்ணிட்டியாடா, உன்னை எப்படா இறைவன் மன்னிப்பான் அப்படின்னு அந்த இமாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசிட்டார். அவர் டென்ஷன் ஆகி பேசின உடனே இந்த ஆளு கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து அஞ்சரத்தையும் 100வது நம்பரையும் போட்டு தள்ளிட்டான். அப்போ அவர் 100 கொலை ஆயிடுச்சு. அடடா, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு 100 கொலை பண்ணிட்டோமே. இப்ப பாவமன்னிப்பு கேட்டு போன இடத்துல அந்த பாவமன்னிப்பு கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்த அந்த இமாமையும் கொலை பண்ணிட்டோமே என்கிற வருத்தத்தோடு பக்கத்தில் இன்னொரு பள்ளியாசல் இமாம்கிட்ட போயிருக்கிறான். ஹஜ்ரத், இந்த மாதிரி 99 பண்ணிட்டேன், பாவமன்னிப்பு கேட்டு பக்கத்து பள்ளியாசல் இமாம்கிட்ட போனேன். அவரு டென்ஷன் ஆயிட்டாரு, அவரையும் போட்டு தள்ளிட்டேன். இப்ப என்ன ஹஜ்ரத் செய்யறது? இந்த இமாம் பார்த்தாரு, இதுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா ஏதாவது முன்ன பின்ன ஆயிடும். பக்கத்து ஊர்ல இன்னொரு இமாம் இருக்கிறார், அவர்கிட்ட போ, அவர்கிட்ட போய் கேட்டா கரெக்டா சொல்லிடுவார், ஃபத்வா கொடுத்துருவார், மார்க்க தீர்ப்பு சொல்லுவார், நீ அவர்கிட்ட போ அப்படின்ட்டார். இந்த ஆள் அங்கிருந்து புறப்பட்டு போறான். போற வழியில கழுத்தடிக்கி விட்டு கீழே விழுந்து இறந்து போய்விட்டான் அந்த ஆசாமி. பாவ மன்னிப்பை தேடி போற வழியில
கழுத்தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டான். இவனுடைய உயிரை எடுப்பதற்காக பொதுவாகவே நல்ல மனிதனாக இருந்தால் அழகான தோற்றத்தில் வானவர்கள் வருவார்கள். கெட்ட மனிதனாக இருந்தால் அவனுடைய உயிரை எடுப்பதற்கு அருவருப்பான தோற்றத்தில், பயமுறுத்துகிற தோற்றத்தில், நாற்றம் எடுத்த உருவத்தில் மலக்குமார்கள் வந்து அவனுடைய உயிரை எடுப்பார்கள். ஏன்னா அதுவும் அவனுக்கு ஒரு தண்டனை. உயிரை எடுக்கிறது ஒரு தண்டனை, உயிரை எடுக்கிறவரை பார்க்கறது ஒரு தண்டனை. அப்ப 2 மலக்குமார்களுமே வந்து நிற்கிறாங்க. இவன் ரொம்ப கெட்டவன், அதனால நான் தான் உயிரை எடுப்பேன் அப்படிங்கிறார். இவர் இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், திருந்திட்டான். ஏன்னா திருந்துறதுக்காக வேண்டிதான் வந்திருக்கிறான். அந்த திருந்துறதுக்காக வேண்டிதான் அதத்தை தேடி போயிட்டு இருக்கிறான். அதனால இவன் ரொம்ப நல்ல மனுஷன். 2 மலக்குமார்களுக்கு சண்டை. அப்போ அந்த ஆள் உயிர் இழுத்துக்கிட்டு இருக்குது. 2 மலக்குமார்கள் நேராக அல்லாஹ் கிட்ட போனாங்க. இப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு 2 பேருடைய வாதத்தையும் கேட்டுட்டு அல்லாஹு தஆலா சொன்னான், அவன் கடைசியாக 101வது இமாமை பார்த்துட்டு 101வது இமாமை பார்த்துட்டு அவர் ஒரு வழி சொன்னார்ல, இந்த இமாம்கிட்ட போன, இந்த போகிற இடத்துக்கும் புறப்பட்ட இடத்துக்கும் நடுப்புற இவன் பாதி தூரத்தை கடந்திருந்தால் அவன் புண்ணியவான். யாரை தேடி போறானா அவரை கடந்து போயிருந்தாக்கா, அவர்கிட்ட நெருங்கி இருந்தாக்கா அவன் புண்ணியவான். அந்த பாதி தூரத்தை கடக்காமலே இருந்தா அவன் பாவி என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தீர்ப்பு சொல்ல, மலக்குமார்கள் எல்லாரும் வந்து டேப்பெல்லாம் எடுத்து அளந்து கடைசியில் பார்த்தா ஒரு ஜான் அந்த பக்கம் படுத்து கிடக்குறான். எங்க தௌபா கிடைத்த பக்கம், அந்த அசத்தை தேடி போன பக்கம், அந்த அசத்து பக்கம் தேடி கிடக்குறான். அப்புறம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்டில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சேர்த்து விட்டதாக புகாரி முஸ்லீமில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதற்காக வேண்டி இந்த ஹதீஸை சொல்கிறேன்னா, ஒரு பாவங்களை கொலைகளை செய்து விட்டான்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் 100 கொலைகளை செய்த பிறகு அவனுக்கு மனசில் என்னமோ பட்டு பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறான் இல்லையா, அந்த பாவ மன்னிப்பை இறைவனால் மட்டும்தான் வழங்க முடியும், மனிதனால் வழங்க முடியாது. அதனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானினுடைய 2வது 10 அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், இறைவா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து விடு. பாவம்னா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சது, தவறுனா என்ன தெரியாமல் செஞ்சிடறது, அல்லது இது பாவமா இல்லையான்னு சொல்லி தெரியாமல் செஞ்சது, அல்லது தவறுதலாக செஞ்சது. இந்த மாதிரி எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது 10 நாட்களில் அதிகமாக நம்மை துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதனால் பாவ மன்னிப்பு வழங்குகிற இந்த 2வது 10 நாட்கள், இந்த நாட்களில் நாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்போமாக. எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் கூட அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.